மாதிரியான தலாக்குகள் ஏற்படுவதெல்லாம் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் இருப்பதுதான். உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் இருப்பதுதான். எங்கேயோ போய் உதவி செய்கிறோம். உலகத்துல யாருக்கெல்லாமும் உதவி செய்கிறோம். கேட்காமல் ஒருவர் கஷ்டத்தை பார்த்தவுடன் 10 ரூபாய், 100 ரூபாய், 500 ரூபாய், யாரோ நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னவுடன் 1000 தர்மமாக எழுதுகிறோம். ஆனால் நம் கண் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு மனைவி காலையிலே எழுந்திருத்து மாலை வரை, இரவு வரை, படுக்கின்ற வரை அடுப்படியிலே வேகாமல் வெந்து கொண்டிருக்கிறாரே, அவருக்காக ஒரு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கணவனுக்கு தோன்றவில்லையே. அப்படி தோன்றவில்லை என்று சொன்னால்தான் அங்கு அன்பு தடைபிடிக்கிறது. ஒருவர் இன்னொருவருக்கு உதவி செய்வது, அவருக்கு பொருள் கீழே விழுந்துருச்சு, யாராவது ஒருத்தங்க பேங்க்ல எல்லாம் பார்த்துருப்போம், ரோட்ல நடந்து பார்த்துருப்போம், கை தவறி ஒருவருடைய பொருள் கீழே விழுந்து விட்டால் நாம் என்ன செய்யறோம்? உடனே கீழே குனிஞ்சு நாம் எடுத்து கொடுக்கிறோம். உடனே அவர் மனதும் நிறைகிறது, நம்முடைய மனதும் நிறைகிறதா இல்லையா? அன்பு காசே இல்லாமல், பணமே இல்லாமல் நமக்கு மத்தியிலே விதைக்கப்படுவது இந்த உதவிகளின் மூலமாகத்தான். நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஒருவர் பேருந்திலே இருந்தே கூட கீழே விழுகிறாரு, போட்டோ எடுக்கத்தான் நம்ம போன் கையை தூக்குது. அவர் எப்படி விழுந்தார்னு அடுத்த ஷாட் உடனே எடுத்துறணும். எக்ஸ்க்ளூசிவ் வீடியோவா நான் தான் முதல்ல இதை பரப்பணும், இந்த லைவை நான் தான் முதல்ல நியூஸுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் வளர்ந்திருக்கிறது. நம்முடைய தலைமுறைகள், பிள்ளைகள் அப்படி உருவாக்கப்படுகிறார்கள். உதவி கேட்பவரை விரட்டி அடிப்பதும், உதவ முடிந்தும் உதவாமல் வேடிக்கை பார்ப்பதும். உதவி கேட்டு ஒருத்தர் நம்மள்கிட்ட வாரம்னு வச்சுக்கோங்க, ஓடா அப்படின்னு அவரை விரட்டி அடிப்பதோ, அல்லது உதவக்கூடிய தன்மை, உதவக்கூடிய செல்வம், செல்வாக்கு நம்மிடத்திலே இருந்தோம் உதவாமல் நாம் வேடிக்கை பார்ப்பதும், அல்லது இன்னொருவர் உதவி செய்பவரை குறுக்கே ஒருத்தர் வந்து தடுப்பதும், இன்னொருவர் உதவி செய்வதை குறுக்கே ஓடி வந்து ஒருவர் தடுப்பதும் ஒரு இறை நம்பிக்கையாளன் இஸ்லாமியருடைய பண்பல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்காக உதவி செய்யணும் நடந்து போறாருன்னு வச்சுக்கோங்க, அது இபாதத்துல தொழுகைக்கு சமமாக கருதப்படுகிறது, அது ஜக்காத்துக்கு சமமாக கருதப்படுகிறது, அது ஹஜ்ஜு உம்ராக்கு சமமாக கருதப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யார் இன்னொருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாரோ அல்லது அதை செய்து கொண்டே இருக்கிறாரோ அந்த காலமெல்லாம் இறைவனுடைய உதவியில் அவர் இருந்து கொண்டே இருக்கிறார். இறைவன் நாலாபுரத்தில் இருந்தும் அவனுடைய ரிசுக்கை, அர்சாக்குகளை அவனுக்கு அல்லாஹ் தஆலா கொட்டிக்கொண்டே இருக்கிறான். நம்ம வாழணும்னு நினைச்சேன்னா ரிசுக்கு கொஞ்சம் தடையா தான் நிற்கும், எங்கேயுமே கொஞ்சம் தடைப்பட்டு தான் நிற்கும். ஆனா பிறரை வாழ வைக்க வேண்டும் என்று நாம் எண்ணிவிட்டால் நம்மையும் சேர்த்து இறைவன் வாழ வைக்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان سيدنا مولانا محمد عبده ورسوله. اما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الاثم والعدوان. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: انصروا لحاجاتكم لحوائجكم. أو كما قال النبي رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அறிவுக்கட்டா முடிவுகளையும் முடிவுக்கட்டா பிரச்சனைகளையும் குதர்க்கமான குழப்பங்களையும் ஒருங்கே அலசி ஆராய்ந்து நன்முடிவு கண்ட நாடகத்திற்கோர் நாயகமாம் நபிகள் நாயகமாம் நற்குணத்தின் தாயகமாம் நமது தலைவர் முத்து முஹம்மது நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னவர்களால் வானில் மின்னுகின்ற நட்சத்திரங்கள், வானத்து தாரகைகள் என்று போற்றப்பட்ட சத்திய சகாபாக்களின் மீதும், தாபியன்கள், தபா தாபியன்கள், நாதாக்கள், வலியுல்லாக்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ஆகிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றா கருணையும் காருண்யமும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றும் எப்பொழுதும் எந்நாளும் என்று நலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபை புனிதமான வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாளிலே, புனிதமான இடத்திலே, இறை இல்லத்திலே, பள்ளிவாசலிலே புனிதமான செயலை, இறை வணக்கத்தை, ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். நம் வாழ்நாள் முழுவதும் இறைவனை நின்று வணங்கி மகிழ்ந்து தொழுது வாழக்கூடிய நற்பாக்கியசாலிகளுடைய கூட்டத்தில், நல்லோர்களுடைய பட்டியலில் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவரையும் அல்லாஹு தாலா சேர்த்து அருள் பாலிப்பானாக.
இறை இல்லமாம் கஅபா ஷரீஃபையும் இறை தூதரின் இல்லமாம் ரவுலா ஷரீஃபையும் கனவிலும் நினைவிலும் கண்டுகளித்திடும் பாக்கியத்தை வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்து அருள்பாலிப்பானாக. வாழ்வில் ஒரு முறையேனும் மக்கா நகருக்கு சென்று காபத்துல்லாவை நம்முடைய கண்களால் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை, தவாப் செய்யக்கூடிய பாக்கியத்தை, மக்கா மதினாவிற்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை, ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்கள், பிள்ளைகள், சந்ததிகளுக்கும் அல்லாஹு தாலா தந்து அருள்பாலிப்பானாக. புனிதமான வெள்ளிக்கிழமை ஜும்மாவினுடைய தொழுகைக்காக நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். ஜும்மாவினுடைய தொழுகை நம்முடைய ஒரு வார காலத்தினுடைய பாவத்திற்கு பரிகாரமாக, சிறிய பெரிய பாவங்களுடைய பாவ மன்னிப்பாக இந்த ஜும்மாவினுடைய தொழுகை அமைகிறது. கடந்த 6 நாட்கள் நாம் செய்த பாவங்களுக்கு குற்றப்பரிகாரமாக, நம்முடைய பாவங்கள் மன்னிப்பதற்கு போதுமானதாக இந்த ஜும்மாவினுடைய தொழுகை இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இது இறைவனுக்கு செய்த பாவத்தை தான் அல்லாஹு தஆலா இந்த ஜும்மாவின் மூலமாக மன்னிப்பான். ஆனால் ஒருவர் இன்னொரு நபருக்கு இடையூறாக, தொந்தரவாக, கஷ்டத்தை கொடுத்ததாக இருந்தால் அவர் மன்னிக்காதவரை இறைவன் மன்னிக்க மாட்டான். அவருக்கு மன்னிப்பு கொடுக்காதவரை இறைவன் அவரை மன்னிக்க மாட்டான். அந்த பாவங்கள் இந்த வகையிலே கட்டுப்படுமா கட்டுப்படாதா என்பது மார்க்க சட்டங்களுக்கு உட்பட்டதாக இருக்கிறது. இறைவனுக்கு நாம் செய்த பாவங்கள், தொழுகையை விட்டிருக்கலாம், அல்லது புறம் பேசி இருக்கலாம், அல்லது வேற ஏதேனும் பாவங்கள், பொய் பேசி இருக்கலாம், இந்த மாதிரியான பாவங்கள். ஆனால் அது ஒரு மனிதருக்குண்டான பாவமாக இருந்தால், ஒருவர் இன்னொருவருக்கு அநீதம் இழைக்கக்கூடிய பாவமாக இருந்தால், அதை அவர் மன்னிக்காத வரை, நாளை கியாமத்து வரை, இது வெள்ளிக்கிழமை மன்னிச்சிரும், ஒரு ரமலான் மன்னிச்சிரும், இல்லை ஹஜ் உம்ரா செஞ்சு அன்று பிறந்த பாலகனை போல் வந்து விடுவார்கள். யாருக்குனாலும் என்ன அநியாயனாலும் பண்ணிக்கலாம். ஆனால் காபத்துல்லால போய் ஹஜ்ஜு செய்துட்டு வந்துட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா, அதனால்தான் அல்லாஹு தஆலா அங்கே ஒரு கண்டிஷனை வைத்தான், அங்கே ஒரு ஷரத்தை வைத்தான். எனக்கு உண்டான பாவமாக இருந்தால், இஸ்லாத்திற்கு உண்டான பாவமாக இருந்தால், நபிகள் நாயகத்திற்கு அவர்களுக்கு மாறு செய்யக்கூடிய பாவமாக இருந்தால், நபிமார்களுக்கு மாறு செய்யக்கூடிய பாவமாக இருந்தால் அல்லாஹ் மன்னிப்பதாக பொறுப்பேற்றுக் கொள்வான். குர்ஆனுக்கு மாறாக நடக்கக்கூடிய பொறுப்பாக இருந்தால் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்வான். ஆனால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதருக்கு செய்யக்கூடிய பாவத்தை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மன்னிக்காது. அது கியாமத்து வரை அப்படியே இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். கியாமத்திலே அல்லாஹ்விற்கு முன்னால் அது பைசல் பண்ணப்படுகின்ற வரை, அது சரி செய்யப்படுகின்ற வரை, அல்லது அவரை மன்னிக்காத வரை அவர் சொர்க்கத்திற்குள் செல்ல முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதனால் வாழ்விலே ஒருவர் இன்னொருவருக்கு உதவி செய்யலாம், ஆனால் உபத்திரம் செய்யக்கூடாது. வாழ்வில் ஒரு ஆளுக்கு உதவி செய்யலாம், அதுக்கு நன்மை கிடைக்கும். உபத்திரம் செஞ்சீங்கன்னு வைங்களேன், ஒரு ஆளுக்கு அநீதம் இழைத்தால் இன்றைக்கு நமக்கு சந்தோஷமாக இருக்கலாம், இன்றைக்கு அதை கொண்டு நாம் ஜாலியாக இருந்து விடலாம், ஆனால் நாளை சொர்க்கம் செல்வதற்கு அது தடையாக வந்து நிற்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அதனால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதருக்கு செய்வது உதவியாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் அவருடைய வாழ்வை கெடுப்பதாகவோ, அல்லது நாம் அதை சாதாரணமாக நினைத்து கொண்டோம், ஒருவர் இன்னொருவரை பற்றி பேசுவதை அல்லது ஒருவர் இன்னொருவருக்கு செய்வதை நாம் மிக அற்பத்திலும் அற்பமாக நினைத்து கொண்டோம், அது நம்முடைய சொர்க்க பாதைக்கு தடையாக வந்து நிற்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். வலா தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா. திருக்குர்ஆன் ஷரீஃபினுடைய சூரத்துல் மாயிதாவிலே அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தை சொல்லி காட்டுகின்றான். நீங்கள் உதவி செய்து கொள்ளுங்கள். எதற்கு? அலல் பிர்ரி வத்தக்வா. நன்மையான காரியத்திலும் இறையச்சமுடைய காரியத்திலும் எது நன்மையோ அந்த நன்மையான காரியத்தில், தொழுகை மாத்திரம் நன்மை அல்ல, ஜக்காத்து கொடுப்பது மாத்திரம் நன்மை அல்ல, தர்மம் செய்வது மாத்திரம் நன்மை அல்ல, ஒருவர் இன்னொருவருக்கு நேரான வழியை காண்பிப்பது. ஒருத்தர் வழி தெரியாம ரோட்ல நின்றுட்டு இருக்கிறாரு, எங்க போறீங்க, என்ன தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு உதவி செய்வது கூட நன்மையான காரியம்தான். ஒருவர் ஒரு பொருளை துளைத்து விட்டு அதை தேடிக்கொண்டிருக்கிறார், அது அவருக்கு கிடைக்க வேண்டும் என்று துவா செய்வதும் நன்மையிலே கட்டுப்பட்டதுதான். அல்லது அவருக்கு கிடைக்கின்ற வரை அவருக்கு அருகாமையிலே இருந்து அதை தேடி கொடுப்பதும் நன்மையிலே கட்டுப்பட்டதுதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அலல் பிர், நன்மையான காரியத்திலும், ஒத்தக்குவா, தக்குவாவுடைய காரியத்திலும். தொழுகைக்கு வராங்க, அது இறையச்சமுடைய காரியம்,
அவருக்கு நன்மை செய்யலாம். அவர் அழைச்சிட்டு போய் பள்ளிவாசலில் கொண்டு போய் விடலாம், அல்லது அவர் போகக்கூடிய காரியத்துக்கு இடங்களிலே நன்மையை நாம் ஏற்படுத்தி கொடுக்கலாம். பள்ளிவாசலிலே ஒருவர் தொழ வருகின்றார் என்று சொன்னால், இத்தனை பள்ளிவாசல்களிலே இவ்வளவு உதவிகள் பல மக்களால் செய்யப்படுகின்றது என்று சொன்னால் தக்குவாவை முன்னிறுத்தித்தான். இங்கே மேட்டுகள் விதிக்கப்படுகிறது, ஃபேன்கள் வாங்கி பல நபர்களால், பல முஃமின்களால் பள்ளிவாசலுக்கு கொடையாக தர்மமாக அளிக்கப்படுகிறது, பள்ளிவாசலே கட்டி கொடுக்கப்படுகிறது, பள்ளிவாசலுக்கு செங்கலும் சிமெண்டும் சில நபர்களால் வாங்கி கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அது பணமாகவோ காசாகவோ தர்மமாகவோ கருதப்படாது, அது தக்வாவாக கருதப்படும். அது தக்குவாவாக கருதப்படும், அது இறையச்சத்தின் ஒரு பகுதியாக கருதப்படும். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இறையச்சத்திற்கு உதவி செய்யுங்கள், நன்மைக்கு உதவி செய்யுங்கள். நன்மையான விஷயத்திலும் இறையச்சமான காரியத்திலும் நீங்கள் உதவி செய்து கொள்ளுங்கள். வலா தஆவனோ, இதை சொல்லிட்டு அடுத்த லைன்லயே அல்லாஹ் சொல்றா, வலா தஆவனோ, நீங்கள் உபகாரமாக நடந்து கொள்ளாதீர்கள். யாருக்கு? அல் இத்மி வல் உத்வான், பாவமான காரியத்துல செய்யறதே தப்புன்னு தெரியுது, அந்த தப்பான காரியத்துக்கு துணை போறது. அதனாலதான் நபிகள் நாயகம் சொன்னார்கள், மதுவை குடிப்பது மாத்திரமல்ல, மதுவை குடிப்பவன் மாத்திரமல்ல, அதை பாதுகாத்து வைத்தவன், அதை சுமந்து செல்பவன், அதை கடைகளிலே வைத்து வியாபாரம் செய்பவன், அந்த கடைகளை வாடகைக்கு விட்டு அதிலே வியாபாரம் செய்பவர், அந்த கடைக்கு கணக்கு எழுதுபவர், எத்தனை பாட்டில் வந்தது விற்றது, எத்தனை கையிருப்பு இருக்கிறது என்று நோட்டை வைத்து குறிப்பெடுத்துக் கொண்டவர், அத்தனை பேரும் சேர்ந்து நரகத்திற்கு செல்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பாவம் செய்தவர் மாத்திரமல்ல, பாவம் செய்வதற்கு உதவியாக இருந்தவரும், பாவம் செய்தவருக்கு உதவியாக இருந்தவரும். ஒரு ஆள் நினைச்சு ஒரு ஆளை கெடுக்க முடியாது, நிறைய பேர் சப்போர்ட் இருந்தா தான் கெடுக்க முடியும். அப்போ அந்த சப்போர்ட் எப்படி வருவாங்க? தப்பான காரியத்துல, பாவமான காரியத்துல யார் ஒருவர் அநீதத்திற்கு துணை செல்கிறாரோ, அநியாயமான காரியத்திற்கு யார் ஒருவருக்கு உதவி செய்கிறாரோ அவர் அநீதத்திலே பங்கெடுத்தவராக ஆகிறார், அவர் அநீதத்திலே பங்கெடுத்தவராக ஆகிறார். ஹதீசுகளிலே ஏராளமான விஷயங்கள் இதிலே குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவருக்கு உதவி செய்யலாம், அந்த உதவிக்கு எவ்வளவு பெரிய நன்மைகள் எல்லாம் இருக்கின்றது என்று சொன்னார்கள். என்று சொன்னால், உலகிலே ஒரு இறை நம்பிக்கையாளன் ஒரு நபருக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் ஒன்றை போக்குகிறார். ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு ஏற்படக்கூடிய, இங்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை குறிப்பிட்டு, ஈமானை குறிப்பிட்டு சொல்கிறார்கள். ஒரு இறை நம்பிக்கையாளன், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களில் ஏதேனும் ஒன்றை போக்குவதற்கு உதவி செய்கிறார் என்று சொன்னால், நாளை மறுமையிலே ஏற்படக்கூடிய மாபெரிய அதாபுகளிலே ஒன்றை அல்லாஹு தஆலா இவருக்கு போக்குகிறான். உலகத்துல ஒரு ஆள் கஷ்டப்படுறதை பார்த்துக்கிட்டு இங்க இஸ்லாத்தை நபிகள் நாயகம் கண்டிஷனா வைத்தார்கள். பிறருக்கு உதவி செய்வதை வைக்கவில்லை, இங்க ஈமானை வைத்தார்கள். அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதை காட்டிலும் முஸ்லிம்களுக்கு உதவி செய்வது இரட்டிப்பு நன்மையை தரும். அவருக்கு மாத்திரம் உதவி செய்யலை, அவருடைய ஈமானுக்கும் சேர்த்து உதவி செய்கிறார், அவருடைய இஸ்லாத்திற்கும் சேர்த்து உதவி செய்கிறார். அதனால்தான் நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டத்தை போக்கினால் நாளை இவருக்கு மறுமையிலே ஏற்படக்கூடிய ஒரு துன்பத்தை அல்லாஹு தஆலா போக்குவதாக வாக்குறுதி அளிக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். உதவி செய்யலாம், காலமெல்லாம் யார் ஒரு நபருக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறாரோ, அவர் எப்பொழுதெல்லாம் இன்னொருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாரோ, நினைத்து கொண்டிருக்கிறாரோ, அப்பொழுதெல்லாம் இறைவனுடைய உதவி அவருக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. இறைவனுடைய உதவி நம்ம மட்டும் வாழ்ந்தா போதும் அப்படின்னு இருந்தா எந்த வசூலும் நமக்கு நடக்காது. இன்னைக்கு வசூல் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இத்தனை லட்சங்களும் இத்தனை கோடிகளும் இத்தனை விஷயமான அவர்கள் இப்படி சம்பாதிக்கிறார்கள் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் அவர்கள் அடுத்தவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். நமக்குன்னு போய் இன்னொருத்தவங்கள்ட்ட கேட்டா அது கிடைக்கிறது கஷ்டம்தான். ஆனா பொதுவாக கேட்டு பாருங்கள், நம்ம தெருவில் இவ்வளவு பெரிய விஷயம் இருக்குங்க, அதை சரி பண்ணணுங்க, வாங்க எல்லாரும் சேர்ந்து செய்வோன்னு கேட்டு பாருங்க, எல்லா மக்களுமே ஒத்துழைப்பார்கள். அப்போ யார் இன்னொருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாரோ அல்லது அதை செய்து கொண்டே இருக்கிறாரோ அந்த காலமெல்லாம் இறைவனுடைய உதவியில் அவர் இருந்து கொண்டே இருக்கிறார். இறைவன் நாலாபுரத்தில் இருந்தும் அவனுடைய ரிஸ்கை, அர்சாக்குகளை அவனுக்கு அல்லாஹ் தஆலா கொட்டிக்கொண்டே இருக்கிறான். நம்ம வாழணும்னு நினைச்சேன்னா ரிஸ்க்கு கொஞ்சம் தடையா தான் நிற்கும், எங்கேயுமே கொஞ்சம் தடைப்பட்டு தான் நிற்கும். ஆனா பிறரை வாழ வைக்க வேண்டும் என்று நாம் எண்ணிவிட்டால் நம்மையும் சேர்த்து இறைவன் வாழ வைக்கிறான், நம்மையும் சேர்த்து இறைவன் வாழ வைக்கிறான்.
இப்ப நம்ம மட்டும் வாழணும், நம்ம மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைச்சோன்னு வைங்களேன், என்னைக்குமே அந்த ரிசுக்ல ஒரு தடைபட்டு கொண்டே இருக்கும். அல்லது நிறைய இருக்கலாம், அதுல பரக்கத்து இருக்காது. நிறைய இருக்கலாம், அதிலே கஷ்டங்களும் சேர்ந்து இருக்கும், அதிலே துன்பங்களும் சேர்ந்து இருக்கும். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நம்முடைய வாழ்வை காட்டிலும் பிறருடைய வாழ்வை தேர்ந்தெடுத்து அவருடைய கஷ்டத்தை போக்க வேண்டும், அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு யாராவது ஒரு முஸ்லிம் வாழ்ந்தால் அவர் இறைவனுடைய உதவியிலே காலமெல்லாம் இருந்து கொண்டே இருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உதவ முன் வருவது அல்லது அவருக்காக நடந்து செல்வது, இதுவெல்லாம் இறை இபாதத்துகளிலே ஒன்றாக இருக்கிறது. ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்காக உதவி செய்யணும் நடந்து போறாருன்னு வச்சுக்கோங்க, அது இபாதத்துல தொழுகைக்கு சமமாக கருதப்படுகிறது, அது ஜக்காத்துக்கு சமமாக கருதப்படுகிறது, அது ஹஜ்ஜு உம்ராக்கு சமமாக கருதப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு ஆளுக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காக நடந்து போறார், அந்த நடைப்பயணம் இருக்குதா இல்லையா, ஒரு ஹஜ்ஜு செய்யறதுக்கு போற மாதிரி, இது இபாதத் தொழுகைக்கு நடந்து செல்வது போன்று என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. எவ்வளவு ஓடுற எத்தனையோ களப்பணியார்கள் இன்றைக்கு பார்க்கின்றோம். எத்தனையோ பேர் உலகத்துல நம்ம ஊர்ல பல ஆயிரக்கணக்கான நபர்கள் இருந்தாலும் வாலண்டியர்ஸ் என்று சொல்லக்கூடிய சமூக களப்பணியாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் விரல் வெட்டி எண்ணலாம், 2 பேர் 3 பேர் இருப்பாங்க. எதா இருந்தாலும் அவன் தான் ஓடி வருவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்படிப்பட்ட நபர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், அவர்கள் இபாதத் செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் ரோட்டிலே நடக்கலாம், அவர்கள் தெருவிலே உருண்டு கொண்டிருக்கலாம், அல்லது அவர்கள் வெள்ளத்திலே மிதக்கலாம், அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் இபாதத்திலே இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற மனப்பான்மையிலே அவர்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் அவர்கள் இபாதத்திலே இருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உதவி கேட்பவரை விரட்டி அடிப்பதும் உதவ முடிந்தும் உதவாமல் வேடிக்கை பார்ப்பதும். உதவி கேட்டு ஒருத்தர் நம்மள்கிட்ட வாரம்னு வச்சுக்கோங்க, ஓடா அப்படின்னு அவரை விரட்டி அடிப்பதோ, அல்லது உதவக்கூடிய தன்மை, உதவக்கூடிய செல்வாக்கு நம்மிடத்திலே இருந்தும் உதவாமல் நாம் வேடிக்கை பார்ப்பதும், அல்லது இன்னொருவர் உதவி செய்பவரை குறுக்கே ஒருத்தர் வந்து தடுப்பதும், இன்னொருவர் உதவி செய்வதை குறுக்கே ஓடி வந்து ஒருவர் தடுப்பதும் ஒரு இறை நம்பிக்கையாளன் இஸ்லாமியருடைய பண்பல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். உதவி கேட்டு வரக்கூடியவரை விரட்டி அடிப்பது, அல்லது உதவி செய்ய சக்தி இருந்தும் நாம் உதவி செய்யாமல் வேடிக்கை பார்ப்பது, அல்லது இன்னொருத்தர் உதவிக்கு வாராரு, ஒருத்தருக்கு உதவி செய்ய போறாரு, இடையில உள்ள புகுந்து அந்த உதவியை தடுப்பது, இவைகளெல்லாம் இறை நம்பிக்கையாளர் முஸ்லிம்களுடைய முஃமின்களுடைய பண்பல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஒரு ஆள் இன்னொரு நபருக்கு உதவி செய்வது, ஒருவர் இன்னொருவருக்கு உதவி செய்வது, அவருக்கு பொருள் கீழே விழுந்துருச்சு, யாராவது ஒருத்தங்க பேங்க்ல எல்லாம் பார்த்துருப்போம், ரோட்ல நடந்து பார்த்துருப்போம், கை தவறி ஒருவருடைய பொருள் கீழே விழுந்து விட்டால் நாம் என்ன செய்யறோம், உடனே கீழே குனிஞ்சு நாம் எடுத்து கொடுக்கிறோம், உடனே அவர் மனதும் நிறைகிறது, நம்முடைய மனதும் நிறைகிறதா இல்லையா? அன்பு காசே இல்லாமல் பணமே இல்லாமல் நமக்கு மத்தியிலே விதைக்கப்படுவது இந்த உதவிகளின் மூலமாகத்தான். நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம் வைங்களேன், ஒருவர் பேருந்திலே இருந்தே கூட கீழே விழுகிறாரு, போட்டோ எடுக்கத்தான் நம்ம போன் கையை தூக்குது, அவர் எப்படி விழுந்தார்னு அடுத்த ஷாட் உடனே எடுத்துறணும், எக்ஸ்க்ளூசிவ் வீடியோவா நான் தான் முதல்ல இதை பரப்பணும், இந்த லைவை நான் தான் முதல்ல நியூஸுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் வளர்ந்திருக்கிறது. நம்முடைய தலைமுறைகள் பிள்ளைகள் அப்படி உருவாக்கப்படுகிறார்கள். உதவ வேண்டும். ஒருவருடைய பொருள் கீழே விழுந்து விட்டால் அது எதுவாக வேண்டாலும் இருக்கட்டும், பாவமான காரியத்துக்குரியதாக இருக்கக்கூடாது. சீட்டு கட்டு கீழே விழுந்துருச்சு, வச்சிருக்கக்கூடிய பாட்டில் கீழே விழுந்துருச்சு, தண்ணி பாட்டில் கீழே விழுந்தா எடுத்து கொடுக்கலாம் பேருந்துல, வேற ஏதேனும் பாட்டில் கீழே விழுந்தா அதை எடுத்து கொடுத்தோம்னா அது நன்மை கிடையாது. நன்றாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லது நன்மைக்குரிய ஏதேனும் கீழே விழுந்தால் எத்தனை அன்பை அது ஏற்படுத்துகிறது பாருங்கள். எத்தனை விதமான அன்பு நாம தேடி போனால் கிடைக்காதுங்க அந்த அன்பு. அது மாதிரி வீட்டிலையும் அப்படித்தான், கணவன் மனைவிக்கு ஒரு சின்ன உதவியை செய்து பாருங்க. இன்னைக்கு பல்வேறு குடும்பங்களிலே பல்வேறு விதமான தலாக்குகள் ஏற்படுவதெல்லாம் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் இருப்பதுதான். உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் இருப்பதுதான். மனைவி எங்கேயோ போய் உதவி செய்கிறோம், உலகத்துல யாருக்கெல்லாமோ உதவி செய்கிறோம், கேட்காமல் ஒருவர் கஷ்டத்தை பார்த்தவுடன் 10 ரூபாய் 100 ரூபாய் 500 ரூபாய் யாரோ நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னவுடன் 1000 தர்மமாக எழுதுகிறோம். ஆனால் நம் கண் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு மனைவி காலையிலே எழுந்திருத்து மாலை வரை இரவு வரை படிக்கின்ற வரை அடுப்படியிலே வேகாமல் வெந்து கொண்டிருக்கிறாரே, அவருக்காக ஒரு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கணவனுக்கு தோன்றவில்லையே. அப்படி தோன்றவில்லை என்று சொன்னால்தான் அங்கு அன்பு தடைபிடிக்கிறது.
அங்கு அன்பு தடைபடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கணவன் மனைவிக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டால், மனைவி கணவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டால், அந்த குடும்பத்திலே பரஸ்பரம் அன்பு ஜென்மத்திற்கும் நிலைத்திருக்கும். ஜென்மத்திற்கும் நிலைத்திருக்கும். ஒரு தந்தை தன் மகனுக்கு உதவி தந்தை நினைக்கவே இல்லை, 4 பிள்ளைங்களை பெற்றுட்டாரு, எல்லாருக்கும் உதவி செய்யணும், இல்லை எல்லாரும் வாழ்க்கையை சிறப்பாக நினைக்கலன்னு நினைச்சு பாருங்க, நம்ம என்ன பேசுவோம்? ஒரு தந்தை தன் மகன்களை எல்லாம் நன்றாக ஆக்க வேண்டும், தன் பிள்ளைகளை எல்லாம் நல்ல இடத்திலே கட்டி கொடுக்க வேண்டும். கட்டி கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த பிள்ளை கண் கலங்காமல் நான் உயிரோடு இருக்கிற வரை அது இருக்க வேண்டும். அது கண்ணீர் விடக்கூடாது, கண்ணீர் சிந்தக்கூடாது. உதவி தானங்க, அவ தேவையா? கட்டி கொடுத்தாச்சு, முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம்ல. ஆனா என்ன நினைக்கிறார்? தான் உயிருடன் இருக்கின்ற வரை என் மகள் அங்கே கண்ணீர் விடக்கூடாது, என் மகள் அங்கே கண்ணீர் சிந்தக்கூடாது. உதவி செய்கிறாரா இல்லையா? தன் பிள்ளையை பெற்றெடுத்த ஒரு தந்தை, இதுதான் உதவி. ஒவ்வொருவர்களுக்கும் மத்தியிலும் அன்பை ஏற்படுத்துகிறது. உதவி என்பது கேட்டு செஞ்சா அது அன்பை அந்த அன்பை ஏற்படுத்தாது. கேட்டு நீங்க உதவி செஞ்சீங்கன்னு வைங்களேன், பா இதை தூக்கி விடுப்பா அப்படின்னு சொல்லி தூக்கி விட்டீங்கன்னு வைங்களேன், அது அன்பை ஏற்படுத்தாது. கேட்காமல் செய்து பாருங்கள், பேருபகாரத்தை ஏற்படுத்தும். அது ஏற்படுத்தும். கேட்காமல் நாம் ரோட்ல பார்க்க நபிகள் நாயகம் எத்தனையோ உதவிகள் அப்படி செஞ்சிருக்கிறாங்க. யாருன்னே தெரியாத மூதாட்டிக்கெல்லாம் அவங்க சுமையை தான் தலையில தூக்கிட்டு போய் அவங்க செல்லக்கூடிய இடம் வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமந்து கொண்டு போய் கொடுத்தார்கள் என்று சொன்னால் அந்த மூதாட்டியை யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட கதைகள் எல்லாம் நபிகள் நாயகத்தினுடைய வரலாறுகளிலே சஹீஹாக சொல்லப்பட்டிருக்கிறது. சஹீஹாக பல்வேறு இடங்களிலே ஒருவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே யகூதிகள் பள்ளிவாசலில் தங்கிறது வழக்கம்தான். அப்படி தங்கிய ஒரு யகூதி பள்ளிவாசலிலே சிறுநீர் கழித்து விட்டார், யூரின் போய்விட்டார் பள்ளிவாசலுக்கு உள்ள. அவர் வேண்டுமென்றே அதை செய்வதற்காக கூட வந்திருக்கலாம். சகாபாக்கள் அப்படி நினைத்தார்கள். நினைத்த உடனே அவரை அடிப்பதற்காக பெரிய சகாபிக்கள் எல்லாம் போகின்ற அந்த வேளையிலே நபிகள் நாயகம் தடுத்தார்கள், அடிக்க விடாமல் அவரை பாதுகாத்தார்கள். ஒருவரை இக்கட்டிலே இருந்து, கஷ்டத்திலே இருந்து, சோதனையிலே இருந்து பாதுகாப்பது மனித நேயத்தின் அடிப்படை உரிமை. மனித நேயத்தினுடைய அடிப்படை உரிமை. எனக்கென்ன அவர் எங்கனாலும் அடி வாங்கிட்டு போட்டோம், அவர் அடி வாங்கினாதான் திருந்துவாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் இருக்க மனித நேய அற்ற செயல். அது மனித நேயமற்ற செயல். யாருக்கெல்லாம் உதவி செய்ய வேண்டாம்? நபிகள் நாயகம் ஹதீஸ் ஷரீஃபிலே சொன்ன ஒரு பல்வேறு இவங்களுக்கெல்லாம் உதவி செய்யுங்க நபிகள் நாயகம் சொன்னார்கள். அடிமைக்கு உதவி செய்யுங்கள். அடிமை இப்போ ஜெயிலில் இருக்கிறாங்களே அவங்கெல்லாம் யாருமே எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஜெயில் அல்லது ஒருவர் வீட்டிலே ஒருவர் அடிமையாக மாட்டிக்கொண்டார், சிக்கிக்கொண்டார், அல்லது ஒரு இடத்திலே ஒருவர் அடிமையாக இருக்கிறார், அப்படிப்பட்ட நபருக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், அது சொர்க்கத்திலே உங்கள் இடத்தை பெற்றுத்தரும் என்று. அடிமையை உரிமையிடுவது சொர்க்கவாதிக்கு சமானம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுபோன்றே சிரமமான சூழலிலே கஷ்டத்திலே சிக்கிக் கொண்டவரை நீங்கள் பார்த்தால், தண்ணீரிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறார் வெள்ளத்திலே ஒருவர், அவருக்கு நாம் உதவி செய்ய ஓடோடி களமிறங்க வேண்டும். சிரமத்திலே கஷ்டத்திலே இருக்கக்கூடியவரே, கடன் தொல்லையா ஒருவர் கஷ்டத்திலே மிதக்கிறார், எல்லோருக்கும் தெரிகிறது இவர் கடனால் அவதிப்படுகிறார், அவருக்கு சிரமத்திலே இக்கட்டிலே சோதனையிலே இருக்கக்கூடியவர் மருத்துவ உதவி. இன்னைக்கு பார்க்கிறோம் வாட்ஸ்அப்புகளில், ஃபேஸ்புக்கில், அதில் போலியானதும் வருகிறது, உண்மையும் வருது, போலியும் வருது. ஆனால் உண்மை என்று தெரிந்தால், மருத்துவ செலவிற்கு ஒருவர் பணமில்லாமல் இருக்கிறார் என்று தந்தால் ஓடோடி சென்று சிரமத்திற்கு கஷ்டத்திற்கு உதவுங்கள். அது உங்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும். விவசாயம், வியாபாரம், இவைகளுக்கு உதவி செய்யுங்க. இன்னைக்கு கடையெல்லாம் பார்த்தா வாங்கிட்டு கடனை வச்சுட்டு அவன் பாட்டில் ஊருக்கு போயிடுறான். ஒரு வியாபாரம் நடத்துறது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கு. இவன் நம்ம ஆள் தான் சொல்லிட்டு நம்ம தெருல இருக்கிறாருன்னு காசுக்கு கொடுத்தா அவரு பாட்டில் பல மாதமா கடனை வச்சுட்டு திரும்பி பார்த்தா ஆள் எங்கன்னே தெரியறது இல்லை. இப்படி வியாபாரத்தை அழிக்கக்கூடிய செயல் எத்தனை விதமான இது. அது மாதிரி விவசாயம் முற்றிலும் அழிந்து போய் இருக்கிறது. சொல்ல முடியாத அளவிற்கு முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, உலக மனித சமூகமே கதறுகிறது, விவசாயம் அழிந்து விட்டது என்று. விவசாயத்திற்கு உதவி செய்யுங்கள். ஒருவர் ஒரு விதையை நட்டு அதை பாதுகாத்து உரமிட்டு தண்ணீர் விட்டு வளர்த்தால் அவர் சொர்க்கவாதி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மௌத்தாகிட்டீங்க, உங்க தலைமாட்டில் பச்சை பசேல்னு ஒரு மரத்தை நட்டுங்கன்னு நபிகள் நாயகம் சொன்னாங்க. மௌத்தாகியவருக்கு கூட நன்மையை தேட வேண்டுமா? அவருடைய தலைமாட்டிலே ஒரு மரத்தினுடைய செடியை நட்டுங்கள். அது வளர்ந்த காலமெல்லாம், அது பச்சை பசேல் என்று இருக்கும் காலமெல்லாம் உள்ளே இருக்கிறவருக்கு நன்மையை சேர்த்து கொண்டே இருக்கும்னு சொன்னாங்க. நன்மையை சேர்த்துக்கொண்டே. அப்ப விவசாயத்திற்கு உதவி செய்ய வேண்டும், வியாபாரத்திற்கு உதவி செய்ய வேண்டாம். விவசாயத்தை அழிக்க கூடாது. ஒருத்தர் மரம் வச்சிருக்கிறாரு, பிடிக்காதவராக கூட இருக்கலாம், நம்ம விரோதித்தா
அவர் மரம் வச்சிருக்கிறாரு, அவர் தோட்டத்துல மட்டும் என்ன சந்தன மரமா வளருது, தேக்கா வளருது, நாளைக்கு தீயை வச்சு விட்டுற வேண்டியதா, அல்லது நாளைக்கு ஏதாவது உரத்தை போட்டு விட்டுற வேண்டியதா? எப்படிப்பட்ட எண்ணம் இது உண்மையிலே இருக்குது. உலகத்துல இன்னைக்கு அப்படிப்பட்ட சமூகங்கள் தான் உலகத்திலே உருவாக்கி கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்க? விவசாயத்திற்கு உதவுங்கள்னு சொன்னாங்க. நாளைக்கு சாவ போறீங்கன்னு நீங்க தெரிஞ்சிருச்சு, மௌத்தாக போறீங்கன்னு தெரிஞ்சிருச்சு, இல்ல உலகம் நாளைக்கு அழிய போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ் வருது. உங்க கையில ஒரு விதை இருக்குது, அந்த விதையை மண்ணிலே புதைத்து விட்டு அதை விதையுமாறு செய்து விட்டு நீங்கள் மௌத்தாயிங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த விதைக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னாங்க. மௌத்து உங்களுக்கு வரப்போதும் தெரிஞ்சாலும் கூட, உலகமே அழிய போதும் தெரிஞ்சாலும் கூட, நீங்க கையில வச்சிருக்கிற விதையை கொண்டு போய் எங்க புதைச்சிருங்க? மண்ணிலே தூவி அதை மூடி விட்டு, நாளை நீங்கள் மௌத்தானதுக்கு அப்புறமும் கூட நீங்க தான் உலகம்தான் அழியும்னு சொல்லியிருக்காங்க. பூமி அழியுன்னு எங்கேயும் சொல்லப்படல. இது ஃபுல்லா சேர்ந்து எல்லாம் அழிஞ்சிடும் சொல்லப்படல. ஆக அந்த மரத்தை, அந்த விதையை மௌத்தாக தெரிந்தாலும் கூட நட்டுவிட்டு நீங்கள் மௌத்தாகுங்கள் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. இன்னைக்கு யார் வேலையை எப்படி கெடுக்கலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. யார் வேலையை எங்க ஆப்பு வச்சு எப்படி கெடுக்கலாம் அப்படின்னு பார்க்கிற கூட்டம் தான் இன்னைக்கு அதிகம். வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைப்பதற்கு உதவி செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு சஹாபி வருகிறார், வந்து என்ன கேட்கிறார்? யா ரசூலல்லாஹ், எனக்கு ஏதாவது இருந்தா கொடுங்களேன். என்னப்பா நல்லா இருக்கிறியே, உனக்கு என்ன வேணும்? இல்லை யா ரசூலல்லாஹ், பணம் காசு இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எவ்வளோப்பா வேணும்? இந்த அப்படின்னு கொஞ்சம் காசை கொடுத்து முதல்ல போய் ஒரு கோடாரியை வேங்க. என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? முதல்ல போய் ஒரு கோடாரியை, மரம் வெட்டக்கூடிய கோடாரியை வேங்கு, மரத்தை காட்டிலே போய் வெட்டி வெட்டி அதை வைத்து சம்பாதித்து பொழைத்துக்கொள், வியாபாரம் செய்து பொழைத்துக்கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேலை இல்லாத நபர்களுக்கு உதவி செய்ய. இன்னைக்கு அரசாங்கம் பாருங்க திட்டம் போடுது, வேலை இல்லாத நபர்களுக்கு இலவச கடன் உதவி திட்டம், மானியம் வழங்கக்கூடிய திட்டம், ஆட்டோ வழங்கக்கூடிய திட்டம், கால்நடைகள் வழங்கக்கூடிய திட்டம், கால்நடை பராமரிப்பு தொழில் செய்யக்கூடிய திட்டம், எத்தனையோ மானிய வகைகளே கடன் கொடுக்கிறார்கள். அவன் கடனை வாங்கிட்டு வந்து ஒரு தொழில் ஆரம்பிச்சா ஊர்ல உள்ளவன் அவ்வளவுதான், அந்த தொழில் எப்படிதான் முடக்க அப்படிலாம் இருக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்திலே இருக்கக்கூடிய சூழலை சொல்கிறேன். நாம் செய்கிறோம், நான் செய்கிறேன், நான் கூட என்னுடைய உள்ளத்திலே கூட ஷைத்தான் அந்த எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடும். என் உள்ளத்திலே கூட ஷைத்தான் அந்த நினைப்பை விதைக்கக்கூடாது. அப்படி செய்யக்கூடாது என்பதற்குத்தான் மார்க்கம் சொல்கிறது. வேலை இல்லாத நபர்களுக்கு அவர் எங்க போய் வேலை இல்லட்டா என்ன செய்யணும்? அவர் காசுக்கு திண்டாடுவார். இந்த உலகத்தில் அவருடைய நிலைமை எப்படி மாறும்? எந்த சூழலுக்கு உருவாக்கப்படுவார்? அவர் அடுத்த வருடத்திலே கையேந்தக்கூடிய சூழலுக்கு அவர் ஏற்படுத்தப்படுவார். பிச்சைக்காரர்களை ஒழிக்க வேண்டும், யாசகம் கேட்பவர்களை ஒழிக்க வேண்டும் என்று எல்லா மதங்களும் எல்லா மார்க்கங்களும் சொல்கிறது. அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்கிறது. அப்போ ஒரு ஆளுக்கு வேலை வாய்ப்பை நாம் உருவாக்கி கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் அவர் ஜென்மத்திற்கும் வாழ்வார். அதனுடைய நன்மை நீங்க வாங்கி கொடுத்த வேலைகளால அவர் குடும்பமே வாழ்கிறது என்று வைத்துக் கொள்வோம். நீங்க சொர்க்கவாதியாக மாறுகிறீர்கள். ஒருத்தருக்கு 100 ரூபா இன்னைக்கு கொடுக்கறத விட டெய்லி 100 ரூபா கிடைக்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கிங்கன்னா எத்தனை 100 ரூபா அவருக்கு கிடைக்கும்? இன்னைக்கு 5 ரூபாயோ 10 ரூபாயோ நீங்க கொடுத்துட்டு போறதுங்கிறது இன்றைய டீ செலவுக்கும் இன்றைய உணவு தேவைக்கும் தான் அவருக்கு அது தேவையானதாக சரியானதாக இருக்கும். ஆனால் ஒரு வேலை வாய்ப்பை அவருக்கு நீங்கள் உருவாக்கி கொடுத்தால் எத்தனை காலத்திற்கு, அவருக்கு மாத்திரமல்ல அவருடைய தலைமுறைக்கும் அந்த வேலை வாய்ப்பு உதவி செய்யுமா இல்லையா? அத்தனை காலத்திற்கும் உங்களுக்கு அது நன்மையை கொடுத்து கொண்டே இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உதவி செய்வதை பற்றி ஏராளம் இன்றும் ஏராளம் ஹதீசுகள் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு ஆளுக்கு உதவி செய்வது, ஒரு ஆளுக்கு நீங்கள் உதவி செய்வது என்பது 10 ஆண்டுகள் இத்திகாஃப் இருப்பதற்கு சமம். 10 ஆண்டு, 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, எத்தனை வருஷம்? ஒரு நபர் இன்னொரு நபருக்கு உதவி செய்வது 10 வருஷம் இத்திகாஃப் இருப்பதற்கு நன்மை. ஒரு நாள் நீங்க பள்ளிவாசல்ல வந்து காலையில இருந்து இரவு வரைக்கும் இத்திகாஃப் இருந்தால் 3 அகலிகள் தடையாக நரகத்திற்கு மத்தியிலே, உங்களுக்கும் நரகத்திற்கு மத்தியிலே ஏற்படும். அல்லாஹ் தஆலா உங்களை நரகத்தை விட்டு பாதுகாத்துருவான். 3 அகலிகளை கொண்டு ஒரு நாள் இத்திகாஃப் இருந்தா, ஒரே ஒரு நாள் பள்ளிவாசல்ல வந்து அல்லாஹ்விற்காக நீங்கள் தங்கிய பள்ளிவாசலே இருந்தா அதுக்கு பேர் இத்திகாஃப். ஒரு நாள் இருந்தா நரகத்தை விட்டு அல்லாஹ் தஆலா 3 அகலிகளை கொண்டு. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அகலினா என்ன? அகலினா என்ன தெரியுமா? வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியிலே உள்ள தூரத்தை விட மிகப்பெரிய தூரம். வானத்துக்கும் பூமிக்கு மத்தியில் எவ்வளவு பெரிய தூரம் இருக்கு, அதை காட்டிலும் மிகப்பெரிய தூரம். அந்த அளவிற்கு தூரமான தூரத்தை நரகத்தை விட்டு உங்களை அல்லாஹ் தஆலா பாதுகாத்துரும். ஒரு ஆளுக்கு நீங்க உதவி செய்யறதுனால நரகத்தை விட்டு நம்ம எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல போறோம், எவ்வளவு தூரத்துல போறோம். ஒரு ஆளுக்கு ஒரு சின்ன உதவியை செய்வதனால்
கண்ணை மட்டும் லைட்டா காட்டி விட்டுருங்க. அல்லாஹ் தஆலா அவருக்கு உதவி செஞ்சுட்டான்னு வைங்களேன், நீங்க கண் அசைவை செய்ததினால் பல்லாயிரக்கணக்கான நன்மைகளை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பான் என்று நபிகள். ஆனா கண் அசைவு கெட்ட காரியத்துக்காக இருக்கக்கூடாது, ஒரு ஆளை கெடுக்கிறதுக்காக இருக்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஒருவர் இன்னொருவருக்கு உதவி செய்வது என்பது 10 ஆண்டுகள் இத்திகாஃப் இருந்த நன்மையை பெற்றுத்தரும். இன்னும் ஏராளம் ஏராளம். ஒருவர் வாழ்விலே ஒரு நபர் இன்னொரு நபருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை பற்றி ரசூலுல்லாஹ் ஹதீஸ் ஷரீஃபிலே சம்பவங்கள் ஏராளம் ஏராளம் இருக்கிறது, சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அல்லாஹ் தஆலா அத்தகைய நட்பண்பு உடைய பண்பாடுகள் உடைய முஸ்லிம்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்பாலிப்பானாக. வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல்லாஹி.